ப்ரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அது சங்கீதம் 32வது அதிகாரத்தில் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன் கண்கள் மீது என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப 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 அழகான ஒரு வார்த்தை, ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. நிறைய நேரம் எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, என்னது அடுத்து எடுத்து வைக்கிற ஸ்டெப்புன்னு தெரியாது, என்ன நம்மளை சுற்றி நடக்குதுன்னு கூட நம்மளால் ரியலைஸ் பண்ணிக்க முடியாது. ரொம்ப குழப்பமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம ஷட் டவுன் ஆகிடுவோம். அந்த மாதிரி டைமில் இந்த வார்த்தை அவ்வளோ ஒரு பலத்தை கொடுக்கும். ஏன்னா நம்மளே சில நேரம் நம்மளுக்கு நல்லது பண்ணுறது இல்லை, நம்ம தவறான தீர்மானங்கள் எடுப்போம். ஆண்டவரை தவிர எங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவரை மாதிரி ஆத்மார்த்தமாக சுயநலம் இல்லாமல் எங்களுக்கு யாராலும் நல்லது பண்ண முடியாது. அதனால் அவர் ஒரு விஷயம் செய்யுங்க அப்படின்னு சொன்னார்னா, அவரோட திசையில் போங்க அப்படின்னு சொன்னார்னா, அவரோட முடிவு எடுங்கன்னு சொன்னார்னா பயப்படாமல் எடுங்க. நீங்கள் ரிக்ரெட் பண்ணவே மாட்டீங்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் குழப்பத்தோடு இருக்கீங்களா, பிரச்சனையோடு இருக்கீங்களா, நான் செபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு ஆண்டவர் எந்த திசையில் போகணுமோ அந்த ரூவா காற்றானவர் அதே திசையை காண்பித்து உங்களை சரியான பாதையில் கொண்டு போவார்.